கரூரில் வேளாண் கல்லூரியையும் அதன் ஆராய்ச்சி நிலையத்தையும் கடந்த 4 ஆண்டுகளாக திருமண மண்டபத்தில் நடத்தி வரும் திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள் செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். திமுக அரசு அமைந்தவுடன் அந்த முதல் நிதிநிலை அறிக்கையில கரூர் மாவட்டத்திற்கென்று வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியது. அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. மாணவர் சேர்க்கையின் அடிப்படையில் தற்காலிகமாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்துராஜபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மா திருமண மண்டபம், அதாவது கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான அம்மா திருமண மண்டபத்தில் தற்காலிகமாக அந்த வேளாண் கல்லூரியானது தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த மண்டபத்தில் வகுப்பறைகள் போதிய வசதிகளையும் அடிப்படை வசதிகளையும் என கூறி அந்த பயிலும் மாணவ மாணவிகள் கடந்த 4 ஆண்டுகளாக சிரமப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரக்கோரியும் 2 முறை மாணவர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அவர்களிடம் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் தற்போது வரை அதற்கான புதிய கட்டிடமானது தற்போது வரை கட்டப்படவில்லை. இதனை கண்டித்து கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜவஹர் பஜாரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி தலைமையிலும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்களின் வசதிக்காக அவர்கள் தேவைப்படும் அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.